ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ப்ரமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீனுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிடுறாங்க. அதாவது ரொம்ப ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அடிக்காதீங்க, அவங்களுக்கு லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டிஆர்பி அப்படிங்கிறது விஜய் டெலிவிஷனுக்கு மட்டும் இல்லைங்க. ஆக்சுவலாக இது டிஆர்பி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே. இப்போ எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு. ஏன்னா அவங்க வீடியோலாம் இதுக்கு முன்னாடி போய் பார்த்துருக்கேன், எல்லாருக்கும் வந்து வியூஸே போகல. ஆனால் பார்வதி இந்த ரெட் கார்டு இஷ்யூ வந்து பேசினப்ப பார்வதி கமருதீனோட இது அவங்களுக்கு அந்த வீடியோ தான் ஹையஸ்ட் வியூவாக இருக்குது. அப்போது எல்லாருமே ஒரு கட்டத்தில் இதை ஒரு வியாபாரமாக தான் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அப்போது விஜய் டெலிவிஷனுக்கு மட்டும் பாரதி டிஆர்பி கொடுக்கல, அவங்கவுங்க சேனலுக்கு யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுனாங்களோ, நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி வியூ போகாமல் இருக்கிறவங்க, இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கவங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வேறு லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் தான் சொல்கிறேன்ல, யாரும் வெளியே தெரியாத சேனல் கூட 1 மில்லியன் வியூ போயிருக்கு இவங்களுடைய கண்டென்ட் ரெட் கார்டு பற்றி பேசி. ஏன் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட அதை தான் போடுறாங்க. இப்போ முத்துக்குமரன் எடுத்துக்கோங்க, அவங்க போட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த விஷயத்த. அதை பேசி அவர் ஒரு வியூ வாங்கிட்டார். அவர் இல்லாத வியூவாக இப்போ போயிருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எவனும் பார்க்க கூட இல்லை அந்த அளவுக்கு. ஸோ இந்த இஷ்யூவை பேசுறதுனால நமக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து இதை எடுத்து பேசியிருக்காங்க. ரெட் கார்டு கொடுக்குறது நியாயம், அது வந்து அநியாயம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருட்டியிருக்கானுங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்ன காரணம், இப்போது மக்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதாவது ரொம்ப தெளிவாயிட்டாங்க மக்கள். சரி, என்னடா இவ்வளோ நேரம் இவங்க அடிச்சுட்டே இருக்காங்க, இவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க, ரெட் கார்டு வாங்கிட்டு தானே வந்திருக்காங்க, இன்னும் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தப்பு பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. இவங்க ஒரு தப்பு மட்டும் ஹைலைட் பண்ணிட்டே இருக்கீங்களடா, விடுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்போர்ட்டிவாக நிறைய பேர் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை விட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, நம்ம விட்டுடலாம், சும்மா அதே நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்வதி கமருதீனை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ வீடியோஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக மொத்தம் உள்ளேயும் கண்டென்ட் வந்து பிக் பாஸ் சீசன் 9ல் பாரு தான், வெளியும் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரு தான். இப்போ அவங்க வெளியே வந்த பிறகு பிக் பாஸ் உள்ளேயும் வந்து பாரை பற்றி பேசிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பலூனில் வந்து இப்படி இருந்து அப்படின்ற மாதிரி பேசிட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்குங்க. அப்போ தேட்ஸ் த பவர் ஆஃப் ஏ கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் திருப்பி பார்வதி இல்லைன்னா பிக் பாஸ் 9 இல்லை அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம வாட்டர்மெலன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்காப்புல வந்து என்ன சொல்கிறாரு, சொல்ல மறந்துட்டேன் ஊன்றாரு. என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் லைவில் பயங்கரமாக இருந்துச்சு. வாட்டர்மெலன் ஸ்டார் தான் ப்ரோமோ, எல்லா ப்ரோமோலையும் வாட்டர்மெலன் ஸ்டார் தான், எல்லாரும் நான் அப்படின்னோடனே வினோத் புதுசு பையன் ஒருத்தன், ஏன்னா அவங்களுக்கு சொல்லி அனுப்பலையானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, நான் மட்டும் ஒன்றுமே பேசாமல் உட்காந்துட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்றான். உடனே பிக் பாஸ் வந்துட்டார். பிரவீன் காந்தி வந்திருக்காரு. ஓகே, பிரவீன் காந்தி வந்திருக்காக, வெளி உலக விஷயத்தை பேசக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பாஸ் வந்து வார்ன் பண்ணுறாரு. தலையில் புரிஞ்சு, ஐயோ சாரி சார் அப்படின்ட்டார். சரியா? ஸோ இதில் பிரவீன் காந்தி பார்க்க முடியுது. பிரவீன் ராஜ் வந்து தெரியல, எனக்கு தெரிஞ்சு இருக்காரா அப்படிங்கிறத பார்ப்போம் இருங்க. பிரவீன் ராஜ் இல்லை, பிரவீன் காந்தி மட்டும்தான் உள்ளே வந்திருக்காரு. மேபி அவரும் வந்திருக்காருன்னு சொன்னாங்க, தெரியல என்னன்ட்டு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். திவாகர் அப்படியே வந்து ஃபீல் பண்ணி சாரி சார் அப்படிதான்ட்டு ஜாலியாக இருக்கார் அப்படிங்கிறது தான். சரி, திவாகர் வந்து ஒன்றும் சொல்லலையான்னு கேட்டிங்கன்னா அதை எப்படி சொல்லாமல் இருப்பார்? இனிமேல் தான் ஆட்டமே இருக்குது உள்ளே வந்து. ஆனால் எது சொன்னாலும் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருந்துட்டு சொல்லக்கூடாதுப்பா, இது சொல்லாதீங்க, ஆட்டையை கழிச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியல நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் நறுக்குன்னு பேசியிருப்பார். அவர் பாரதியை பற்றி பேசுகிறார் இல்லையோ, சாண்ட்ராவோடைய நடிப்பை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்குவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம இப்போ அதுக்குள்ளேயும் பேசுகிறேன். அடுத்த ப்ரோமோ நான் பார்த்துட்டு இல்லை அடுத்து வர வீடியோஸில் லைவில் என்ன பேசுகிறாங்க பார்த்துட்டு உங்கள் அப்டேட் பண்ணுறேன்.